வணக்கம் நண்பர்களே. நமது பிரபஞ்சம் எப்போதுமே பல மர்மங்களையும் ஆச்சரியங்களையும் தன்னுள் ஒழித்து வைத்திருக்கும் ஒரு மாயாஜால உலகம். ஆனா வரப்போற பிப்ரவரி 28 அன்னைக்கு வானத்துல நடக்க போற ஒரு மாபெரும் அதிசயத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்களா? அன்னைக்கு நைட்டு நீங்க வானத்தை அண்ணாந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான காஸ்மிக் டான்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆம் நண்பர்களே, லட்சக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரத்துல உள்ள பிரகாசமான கிரகங்கள், அதாவது பிளானட்ஸ் மற்றும் நமது நிலவு விண்வெளியில் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் ஒரு அபூர்வமான நிகழ்வு, அதாவது ரேர் பிளானட்டரி அலைன்மெண்ட் அல்லது கன்ஜங்ஷன் இந்த பிப்ரவரி 28 அன்று வானில் அரங்கேற போகிறது. இதுல ஒரு அட்டகாசமான சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? இந்த மாபெரும் பிரபஞ்ச அதிசயத்தை பார்க்க உங்களுக்கு எந்த ஒரு விலை மதிப்பற்ற டெலிஸ்கோப்பும் தேவையில்லை. உங்க வீட்டு மொட்டை மாடியில நின்னுக்கிட்டு எந்த ஒரு கருவியும் இல்லாம வெறும் கண்ணாலேயே இந்த அரிய நிகழ்வை நீங்க ரொம்ப தெளிவா ரசிக்கலாம். இருட்டிய பிறகு வானத்துல மற்ற நட்சத்திரங்களை விட இந்த கிரகங்கள் பல மடங்கு பிரகாசமாகவும் ஒன்றோடொன்று மிகவும் நெருக்கமாகவும் காட்சியளிக்கும். பல வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வானில் இப்படிப்பட்ட ஒரு தெளிவான அற்புதம் நிகழும் என்பதால் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் வானியல் புகைப்பட கலைஞர்களும் இந்த நாளுக்காகத்தான் மிக ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல யார் யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க தெரியுமா? வானத்துல வைரக்கல்லு மாதிரி பிரகாசமா ஜொலிக்கும் வெள்ளி, சிவந்த நிறத்துல மிரட்டும் செவ்வாய் மற்றும் பிரபஞ்சத்தின் அசுரன் வியாழன் ஆகிய கோள்கள் தான் இந்த விண்வெளி திருவிழாவின் முக்கிய ஹீரோக்கள். பழங்காலத்துல நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமலேயே வானத்துல நடக்கிற இந்த மாற்றங்களை வெறும் கண்களால் பார்த்து வியந்தாங்க. இன்னைக்கு நாம அதையே ஸ்மார்ட் போன் மற்றும் கேமராக்கள் மூலமா படம் பிடிச்சு ரசிக்க போறோம். இந்த மாபெரும் விண்வெளி நிகழ்வுக்கு பின்னால் இருக்கும் ஒரு அட்டகாசமான அறிவியல் ரகசியத்தை இப்ப பாப்போம். நிஜத்துல சொல்ல போனா வானத்துல ஒன்னா தெரிய போற இந்த கிரகங்கள் எல்லாமே ஒண்ணுக்கொன்னு பக்கத்துல வர போறது கிடையாது. ஒவ்வொன்னும் பல கோடி கிலோமீட்டர் தூரத்துல அதோட சொந்த பாதையில, அதாவது ஆர்பிட்ஸ்ல சூரியனை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. ஆனா பூமியில இருந்து நாம அண்ணாந்து பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இவை எல்லாமே ஒரே நேர்கோட்டில் சந்திப்பது போல ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன், அதாவது ஒரு பிரம்மாண்டமான மாய தோற்றத்தை பிரபஞ்சம் உருவாக்குது. அறிவியல் காரணங்களை தாண்டி இந்த நிகழ்வுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் ஆன்மீக மற்றும் பிரபஞ்ச சக்தி ஒளிஞ்சிருக்கு. பல 100 வருஷமா சித்தர்களும் ஞானிகளும் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி பல பிரம்மாண்டமான கிரகங்கள் ஒரே நேர்கோட்ல வர நேரத்துல பிரபஞ்சத்தோட ஆற்றலும் ஈர்ப்பு விதியும், அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் பல மடங்கு அதிகமா இருக்காம். இந்த முடிவில்லா பிரபஞ்சத்துல பூமிங்கிற ஒரு சின்ன புள்ளியில இருந்து இத்தனை பெரிய பிரம்மாண்டத்தை நாம நேர்ல பார்க்க போறோம்னு நினைக்கும் போதே உடம்பெல்லாம் சிலிர்க்குதுல்ல. அதனால பிப்ரவரி 28 அன்னைக்கு வெறும் வானத்தை பார்த்து போட்டோ மட்டும் எடுக்காம உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. அமைதியா மாடியில நின்னு அந்த கிரகங்களை பார்த்து ஆழமா மூச்சை இழுத்து விட்டு உங்களை இந்த பிரபஞ்சத்தோட இணைச்சுக்கோங்க. அந்த அமைதியான நேரத்துல முதல்ல உங்க வாழ்க்கையில கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு மனசார ஒரு நன்றி சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க அடைய நினைக்கும் லட்சியங்கள், உங்களுக்கு தேவையான வேலை, பணம், வெற்றி, ஆரோக்கியம் இல்லனா நிம்மதி, இப்படி எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைச்சிட்டதா நினைச்சு விஷுவலைஸ் பண்ணி பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. கிரகங்கள் ஒரே நேர்கோட்ல இணையும் அந்த சக்தி வாய்ந்த நேரத்துல நாம பாசிட்டிவா கேக்குற விஷயங்கள் ஒரு காந்தம் மாதிரி ஈர்க்கப்பட்டு அது சீக்கிரமாவே நிஜமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால பிப்ரவரி 28 அன்னைக்கு நைட்டு உங்க ஊர்ல வானம் கிளியரா இருந்தா இந்த காஸ்மிக் ஷோவை எக்காரணத்தை கொண்டு பார்க்க மறந்துடாதீங்க. உங்களோட வேண்டுதல்களையும் பிரபஞ்சத்துக்கிட்ட முன்வையுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் இந்த பிரபஞ்ச சக்தியை பெற சொல்லுங்க. நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்க போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான ரகசியங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.